மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது தொடரப்பட்ட பொய் வழக்கின் காரணமாக கர்நாடக தனி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கண்டித்தும் விரைவில் விடுதலை பெற வேண்டியும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் கழக அணியினர் உண்ணாவிரதம், மனித சங்கிலி உள்ளிட்ட அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதி அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை கழக அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தில் கழக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கையெழுத்துக்களை பதிவு செய்தனர். திருச்சி அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி திருவானைக்காவலில் இருந்து சமயபுரம் வரையிலான இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் அஇஅதிமுகவினர் தங்களது வாகனங்களில் கழக கொடியை ஏற்றி எழுச்சியுடன் முழக்கங்கள் எழுப்பியவாறு சென்றனர். பெரம்பலூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் பெரம்பலூர் எம்ஜிஆர் சிலை அருகே சர்வமத கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் கழகத்தினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தியுடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஈரோடு புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம், காசிப்பாளையம், கொடிவேரி, நஞ்சொண்டான்பாளையம், சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி வரையிலான 120 கிலோமீட்டர் நீள மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கழகத்தின் பல்வேறு அணிகளை சேர்ந்த தொண்டர்களும், பெண்களும், பொதுமக்களும், மாணவ மாணவிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் திருவையாறு ஒன்றியத்தை சேர்ந்த ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அஇஅதிமுகவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுதலை செய்ய வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மொட்டையடித்துக் கொண்டனர். திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தோர் வத்தலகுண்டு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் அப்பம்பட்டு பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரதம் நடத்தப்பட்டது. அப்போது 50க்கும் மேற்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் மொட்டையடித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவிலில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது உண்ணாவிரத பந்தலுக்கு வருகை தந்த குமரி மாவட்ட லுத்தரன் மிஷன் ஆயர் ஆல்வின் சுரேஷ் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விடுதலை பெற பிரார்த்தனை செய்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி மாவட்ட எல்லையான ஒப்பத்தவாடியில் இருந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கர்நாடக எல்லையான ஜூஜுவாடி வரை சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவு மனித சங்கிலி போராட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுகவினர் நடத்தினர். இதில் மாவட்ட கழக அணிகளை சேர்ந்த தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். இந்த மனித சங்கிலியில் தன்னார்வமாக பொதுமக்களும், தாய்மார்களும், மாணவ மாணவியரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நாமக்கல் ஒன்றிய கழகம் சார்பில் வள்ளிபுரம் டோல்கேட்டில் நகர கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும், பெண்களும், பொதுமக்களும் பங்கேற்ற பெருந்திரளான உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சுப்பிரமணியன் சுவாமி தொடுத்த பொய் வழக்கினை ஏற்று கர்நாடக தனி நீதிமன்றம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பினை எதிர்த்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் பள்ளிப்பாளையத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து குமாரபாளையம் வரையிலான 11 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அஇஅதிமுக இளைஞர் அணி மற்றும் இளம்பெண்கள் பாசறையை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது பொய் வழக்கு போட்ட சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் கருணாநிதியை கண்டித்தும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தீர்ப்பு வழங்காத கர்நாடக தனி நீதிமன்ற நீதிபதியை கண்டித்தும் திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பாக மாவூர், அடியக்கமங்கலம், எடையூர், பாண்டி, திருமக்கோட்டை, கோவில் வெண்ணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்றன. கருணாநிதியோட நயவஞ்சக சூழ்ச்சியால எங்க அம்மா மேல பொய் வழக்கு போட்டு எங்க அம்மாவை சிறையில வச்சிருக்காங்க. 10 நாளாவது எங்க அம்மா சிறைக்கு போய் எங்க வீட்டுல பசங்க சாப்பிட மாட்டேங்குது, பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. நாடே இன்னைக்கு ஒரு சோகமயமான காட்சியில இருக்கு. எங்க அம்மா உடனடியாக விடுதலை செய்யணும். ஏழை எளியோருக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுக்கறதுல புரட்சி தலைவிக்கு நிகரான தலைவர் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட திருப்போரூர் ஒன்றிய கழகம் சார்பாக பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற அறவழி உண்ணாவிரத போராட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் அருகே நடைபெற்றது. அப்போது 50க்கும் மேற்பட்டோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலைக்காக முடிக்காணிக்கை செலுத்தினர். புதுச்சேரி மாநில அஇஅதிமுக மற்றும் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் அரியாங்குப்பத்தில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.